இடத்துலலாம் நீ எல்லா இடத்துலையும் நீ வம்பு பண்ண முடியுமா? எல்லா இடத்துலையும் வம்பு பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே காவல்துறையை நீ குறை சொல்கிற. அதுதான் பிரச்சனையே. இப்போது கூப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையாகத்தானே. சர்ச்சையானா இவன் வந்து பைத்தியகாரமாக ஏதாவது ஒன்று பண்ணுவான். அப்போது அதை பார்வையாளர்கிட்ட கொண்டு போனோம்னா பணம். சாதி விருத்தெலாம் பேசியிருக்கிறான் அவனு. நான் ரெண்டு தரப்பையும் தப்பு சொல்வேன். அவனுக்கு வந்து ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பயன்படுத்தி அவனுக்கு பார்வையாளர் வராங்கன்றதுனாலேயே ஊடகங்களும் அவனை பயன்படுத்திக்குது. உண்மை இது. இங்கே பிக் பாஸில் அழைக்கிறதுலையும் ஒரு வியாபார நோக்கம் இருக்குது. அது 2 தடவை டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்கப்பா. அது எவன்ப்பா வாழ்வாங்க? இவங்க கூட யாராவது வாழ்வாங்களா? இந்த தெரிஞ்சிருந்து இந்த கேள்வி கேட்கலாமா நீங்கள்? அப்படி வாழ்ந்தால் முதல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு நோபல் பரிசு கொடுக்கணும். பூந்தமல்லி தாண்டி ஒரு ஷூட்டிங்கில் வந்து மாக்காப்பாவோட சண்டை போட்டார் சார். சண்டை போட்டுருந்தாங்க. அங்கே போட்டாரா சண்டை. போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து புகார் கொடுத்துட்டாரு. சரி ஒரு மென்டல்மா எதுக்குமா திருப்பி பண்ணீங்க? மென்டல் நான் சொல்கிறேன். இல்லை சார் அவர் வந்து அவருக்கு நான் வந்து மதுரைக்காரன்னு சொல்லிக்கிறாரு, இல்லை சாதி வச்சு பேசுகிறாரு, இது மாதிரி தொடர்ந்து சர்ச்சையாகவே இருக்குது. அதை விட்டு தெலுங்குமா அவர் மென்டல்மா. அவர் தான் தாண்டி எதுவும் சொல்ல முடியாது. அவனே இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிப்பாமா? என்ன இருக்குது அவங்ககிட்ட? என்ன டேலண்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவனை ஒரு ஜோக்கராக வந்து காட்டுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோமாளியாக கூட அவனை காட்ட முடியாது. ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது. ஓகே. அப்போ நாங்கள் போயிட்டு அங்கே போய் உட்காந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே யாருன்னா நம்ம திவாகர். நான் வந்து திவாகருடைய அந்த ஆட்டிடியூடை நான் நோட் பண்ணேன். அந்த சாதாரண அந்த நடை உடை பாவனை எல்லாமே, அந்த பேச்சு, தன்னை ஒரு பெரிய சுப்பீரியர். உண்மையிலே நானே நினச்சேன் இவனோட எப்படியா ஃபிசியோதெரபிஸ்ட் கூட எப்படி வந்து இவன் பண்ணுறான்? அவர் எப்பயாவது நம்ம பக்கம் திரும்புவாரா? உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நீ புகார் கொடுக்குற, அந்த புகார் நீ வெளியில் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. திவாகர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நீ புகார் கொடுக்குற, அந்த புகாரை வந்து நீ என்ன செய்யறன்னு கேட்டால் உடனே ஒரு மீடியாவை சந்தித்து அவனும் கொண்டு போய் மைக்கை நீட்டுறான். உடனே என்ன செய்கிற? தாறுமாறாக பேசுகிற. கடன்னு அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டு, அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கம்மா, அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது ஓவரா. கல்யாணமான பொண்ணு, புருஷன் பக்கத்தில் இருக்கிறான், அதுக்கு ஏதோ பேசும்போது என்னடா செல்லம், அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் வயசு, பக்கத்தில் புருஷன் இருக்கிறான். என்னடா செல்லம் அவன் சொல்கிறான். புருஷங்காரன் என் ஒய்ஃப் வந்து செல்லம்னு சொல்கிறாருங்க. அவர் ஒரு ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி, இவன் வழியில் பேன்ட்டு உதப்படுறவன். பிக் பாஸ் ஸ்டாரு தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அழைத்துக்கொள்ளும் திவாகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ரொம்ப சென்சேஷனல் நியூஸாக போகுது. நியாயமாக பேசுங்க. நான் கைது நடவடிக்கையை நான் ஆதரிக்கிறதுன்றதெல்லாம் செகண்டு. ஒரு வரம்பு இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நீ வந்து இப்போ நான் மென்டலாக இருக்கிறேன்றதுன்னு வச்சுங்க. இப்போ நான் மென்டலாக இருக்கிறேன், என்னை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சங்கிலி போட்டு என்னை கட்ட மாட்டுறாங்க, திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்டு நான் என்ன செய்கிறேன், போகிற இடத்துலாம் நான் வம்பு வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஊரில் யாராவது சங்கிலி போட்டு கட்டுவாங்களா இல்லையா? ஒரு மரியாதை இருக்குது, கொஞ்சமாச்சும் இருக்குது. நீ போகிற இடத்துலலாம் நீ எல்லா இடத்துலையும் நீ வம்பு பண்ண முடியுமா? சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் வம்பு பண்ணுற. ஒரு கட்டத்துக்கு மேலே காவல்துறையை நீ குறை சொல்கிற. அதுதான் பிரச்சனையே. இப்போது இது நீ ஒரு வரம்போடு நின்று இருக்கலாம். எல்லா இடத்துலையும் நீ போகிற இடத்துல அத்தனை இடத்துலையும் நீ சண்டை போட முடியாதுல்ல. உன் பக்கம் நியாயம் இருக்கணும்ல. ஏன் கூப்பிட்றாங்க நீங்கள் அது முதல்ல இப்போ கேட்டிங்க பாருங்க. தான் கேட்டேன். நம்மளை ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா நம்ம முதல்ல வந்து எதுக்காக கூப்பிட்றாங்க யோசிக்கணும். ஒரு குறிப்பிட்ட சேனலில் கூப்பிட்டாங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தானே அறிவாளி நினச்சானா அவன் ஆபத்தானவன். அவனுக்கு ஆபத்தானவன். ஆபத்து மற்றவங்களுக்கு கிடையாது, அவனுக்கு தான் ஆபத்து. அப்படி நம்ம காணொலி பார்க்குறவங்க என்னை விட அறிவாளிகள் இருப்பாங்கல்ல. ஆமாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அறிவாளி நினச்சிட்டு பேசுறது. இப்போ அவன் அப்படி தான். இப்போ வாட்டர்மெலன் திவாகர் அதுதான். இல்லை இவரை ஏன் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கூப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையாகத்தானே. சர்ச்சையானா இவன் வந்து ஒரு பைத்தியகாரமாக ஏதாவது ஒன்று பண்ணுவான். அப்போது அதை பார்வையாளர்கிட்ட கொண்டு போனோம்னா பணம். மெட்ராஸுக்கு வரவங்களாம் என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்றாரு அவர். நீங்கள் அதெல்லாம் அது சாதியெல்லாம் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆமாம். அந்த கவினுடைய மேட்டர்லாம் சாதி விருத்தெலாம் பேசியிருக்கிறான் அவனு. நான் ரெண்டு தரப்பையும் தப்பு சொல்வேன். அவனுக்கு வந்து ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பயன்படுத்தி அவனுக்கு பார்வையாளர் வராங்கன்றதுனாலேயே ஊடகங்களும் அவனை பயன்படுத்திக்குது. உண்மை இது, மறுக்கலாம் முடியாது. சில ஊடகங்களை வந்து அவனை கூப்பிட்டு வச்சு சர்ச்சையாக்கி இங்கே எதையுமே பார்க்குறது. இப்போது நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறோங்க,
திவாகர் வந்து தன்னை வந்து ஒரு கோமாளி மாதிரி காட்டிக்க விரும்புறாரு. ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஜாதி சார்ந்த பேச்செல்லாம் பேசுறாருன்னா யார் இந்த மாதிரி இது ஆளுங்கள்லாம்? நான் என்ன தெரியுமாம்மா, இப்போ சில பேர் சொல்லுவாங்கப்பா, ம். நான் மதுரைக்காரன். ஆ, சரி, ஆ, மதுரைக்காரன்னா ஆ. சில பேர் வந்து இல்ல அதன் பேசுவாங்க. மூலமா என்ன சொல்ல வர நீ? அதுதான் நான் சொல்கிறேன். நான் மதுரைக்காரன் ஊர்க்காரன்னு சொல்கிறதே முதல்ல என்ன, ம், நான் மெட்ராஸ், இப்போ நான் கூட பேசும்போது கேட்டேன், நான் யார் தெரியும்ல, நான் மெட்ராஸ்காரன். ம், சரி இருந்துக்கோ, என்ன இப்போ ம். நீ மெட்ராஸ்காரன் கூட இருந்து. மெட்ராஸ்காரன்னு சொல்லிட்டு இல்லை, யார் அது பேச ரொம்ப சொல்றது நாளாக இல்லைன்னு இருக்குது. இப்போ வச்சுங்களேன். அது என்னன்னா, மதுரைனா வீரம் ம், விளைஞ்ச மண். ம், அப்போது திருநெல்வேலி, ம். கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், சேலம். சேலம், ஆ, என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பிக் பாஸில் அழைக்கிறதுலையும் ஒரு வியாபார நோக்கம் இருக்குது. இல்ல அது வியாபார நோக்கத்துக்காக தான் பண்றாங்க. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ம், அதான் நான் சொன்னேன்ல, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக போவார், அவரை பார்க்க மாட்டாங்க. அவர் ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை தான் சொல்லுவார், ஆனால் சத்தம் போட்டு சொல்லுவார். சட்டம் செய், சட்டப்படி நட, சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள், இந்த 3 வார்த்தை அவர் சொல்லுவார். அடுத்தது அந்த வார்த்தை இன்னும் இவருக்கு பதிஞ்சு திருமணம் ஆயிடுச்சா இவருக்கு? அது 2 தடவை டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்கப்பா. 2 டைவர்ஸ். ஆமாம், 2 டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எவன்ப்பா வாழ்வாங்க இவங்க கூட? யார் வாழ்வாங்க நீங்கள் சொல்லுங்கள். இவங்க கூட யாராவது வாழ்வாங்களா? இந்த தெரிஞ்சிருந்து இந்த கேள்வி கேட்கலாமா நீங்கள்? அப்படி வாழ்ந்தால் முதல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு நோபல் பரிசு கொடுக்கணும். பின்ன இந்த மாதிரி மென்டல் கூட எவன்பா வாழ்வான்? சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய அறிவுஜீவின்னு நினச்சினுக்கிறோம். நம்ம கூட வந்து ஒரு 35 வருஷம் வாழறதுக்கு வந்து எவ்வளோ வந்து பேச்சு சொல்லும் வாங்க வேண்டியதாக இருக்குது. சொல்கிறேன் நான் பெரிய அறிவுஜீவி நினச்சிக்கிறேன். பெரிய அறிவுஜீவி அப்படின்னு தானே சொல்கிறாங்க வீட்டில். உலக அரசியல்லாம் பேசினுக்கிறோம், தமிழ்நாடு அரசியல் பேசினோம், இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல், உலக அரசியல், உலக சினிமா, லோக்கல் சினிமா, இந்திய சினிமா எல்லாத்தையும் பேசினுக்கிறோம். நம்மளே வந்து அப்படின்றாங்க. எல்லா வீட்லையும் அவ்வளோதான். பெரிய வீடு, பெரிய அந்த தேங்காயை கொஞ்சம் திருவி தர சொல்லிடுறாங்க, இல்லை அந்த வெண்டைக்காயை கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்க சொல்லிடுறாங்க. அந்த லட்சத்தில் நம்ம இருக்கோம். இல்லை சொல்கிறேன் எதுக்குன்னா, இவங்கெல்லாம் எப்படிப்பா வாழ முடியும்? பொண்ணு 2 டைவர்ஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு தடவை கொடுமை, ஒரு சேனலில் போய் பேச போனேன். இவனை பற்றி கேட்டாங்க, அப்பா உங்களுக்கு வேறு சப்ஜெக்டே இல்லையாப்பா அப்படின்னா. இல்லை சார், நேற்றுக்கு வந்து இதில் பூந்தமல்லி தாண்டி ஒரு ஷூட்டிங்கில் வந்து மாக்காப்பாவோட சண்டை போட்டார் சார். சண்டை போட்டுருந்தாங்க. அங்கேயே போட்டாரா சண்டை, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து புகார் கொடுத்துட்டாரு. சரி அப்படின்னா, சரி இப்போ என்ன பாதுக்கண்ணா, அம்மா ஒரு மென்டல்மா, எதுக்குமா திருப்பி பண்ணுறீங்க? மென்டல் நான் சொல்கிறேன் எனக்கு கேட்டேன்னா, இல்லை சார் அவர் வந்து நான் வந்து மதுரைக்காரன்னு சொல்லிக்கிறாரு, இல்லை சாதி வச்சு பேசுகிறாரு, இது மாதிரி தொடர்ந்து சர்ச்சையாகவே இருக்குது. ஆனால் விட்டு தெலுங்குமா, அவர் மென்டல்மா, அவள் தான் தாண்டி எதுவும் சொல்ல முடியாது, அவனே இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிப்பாமா. அப்போ ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா, இல்லை சார் அவருக்கு இனிமேல் பொண்ணு பார்க்க வேண்டியதில்லை, ஏற்கனவே 2 மேரேஜ் நடந்து டைவர்ஸ் ஆனவர். ஓ அப்படியா? அப்போ தான் எனக்கே தெரியும். என்ன 2 திருமணம் நடந்திருக்கு, 2 திருமணம் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வியாபாரத்துக்காக அவனை பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முழுக்க வந்து நம்ம பேசுகிறது வந்து அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு பர்டிகுலராக வந்து நீங்கள் பாருங்கள், இப்போது பல விஷயங்கள் நம்ம வாதிக்கிறோம். இப்போது சினிமா குறித்தாக இருக்கட்டும், அது அரசியல் குறித்தாக இருக்கட்டும், அதுவும் கேட்டால் நுணுக்கமான அரசியல் கூட நம்ம பேசுகிறோம் பல நேரங்களில் ரொம்ப. ஆனால் இது வந்து நான் கேட்டால் அவங்ககிட்ட என்ன இருக்குது, அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவனை ஒரு ஜோக்கராக வந்து காட்டுறது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோமாளியாக கூட அவனை காட்ட முடியாது. அவன் பண்ணுறது கோமாளித்தனம் தான். ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லட்டுமா, ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரே நாளில் 2 நிகழ்ச்சி. காலையில் நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு, இன்னொரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒன்று வந்து கோயம்பேட்டில். அந்த கோயம்பேட்டு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வரக்கூடிய நிகழ்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர் நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய விழா, அவருக்கு பாராட்டு விழா. நான் முதல்ல நண்பர்களுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போயிட்டேன். அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது கேட்டால் வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டாங்க. அங்கேருந்து நழுவி அவருக்கு கிட்ட காதை கடிச்சிட்டு சொல்லிவிட்டு நான் செஞ்சிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து 10:30 மணிக்கு இங்கே நிகழ்வு. கரெக்டாக வர்றதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. வந்து உள்ளே போய் வந்து போனவொடனே என்ன சொன்னாங்கன்னா, நேராக வந்து நான் போகிறேன் வந்து ஃபஸ்ட்டு முதல் வரிசையில் வந்து திவாகர் உட்காந்து பார்வையாளர்களில் உட்காந்து, ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபிகள், அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு வந்துருக்குங்க. அப்போ நான் வந்து என்ன செஞ்சாங்க, வந்து அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் நான் பக்கத்தில் யாருன்னு கூப்பிட்டு நான் கடைசியில் தான் உட்காந்தேன்.
வந்ததும் அவங்க வந்து விழா நடத்துகிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்ன சார் லேட் ஆகிடுச்சா சார் சொல்லி கூட்டு மேலே செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட்டில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு திரும்பி யார் அப்படி பார்க்கும்போது பார்க்குறேன், அது கரெக்ட். அது என்ன நிகழ்ச்சி தெரியுமா? அது ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. ஓகே ஓகே. அப்போ நாங்கள் போயிட்டு அங்கே போய் உட்காந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே யாருன்னா நம்ம திவாகர். நம்ம திவாகரில் திவாகர். அப்போ நான் வந்து அந்த நிகழ்ச்சியெலாம் கொஞ்சம் அடுத்த ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியெலாம் முடிஞ்ச பிறகு நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ சில நண்பர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதான் நான் வந்து திவாகருடைய அந்த ஆட்டிடியூடை நான் நோட் பண்ணேன். அந்த சாதாரண அந்த நடை, உடை, பாவனை எல்லாமே, அந்த பேச்சு, அந்த தோரணை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு பெரிய சுப்பீரியர். நான் தான் ரஜினிகாந்த். உண்மையிலேயே நானே நினச்சேன், இவனோட எப்படியா ஃபிசியோதெரபிஸ்ட் கூட எப்படி வந்து இவன் பண்ணுறான், ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி பண்ண முடியும்? ஃபிசியோதெரபிஸ்ட் தன்னை டாக்டர்னு சொல்லிக்கிறான். அது வேற சொல்லிட்டு போட்டால் நமக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு அவன் அது ஒரு சர்ச்சை. அவர் டாக்டரா? அவர் எப்படி டாக்டரு? ஃபிசியோதெரபிஸ்டாக டாக்டரா? நமக்கு அது பிரச்சனை இல்லை. சொல்லி நீ போட்டுக்கிட்டு போ, நமக்கு என்ன பிரச்சனை? அது கிடையாது. நாட்டு வைத்தியர் கூட டாக்டர் தான் போட்டுக்கிறான் தானே, என்ன சொல்றீங்களா? நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இவன் அந்த 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 ஸ்டைல் இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பெரிய அப்படி பார்க்குறான், வானத்தை பார்க்குறான், பூமியை பார்க்குறான். ஏய், நீ என்ன எப்படா பார்ப்ப? இது நானும் பார்த்தோன்னா சிரிச்சிடலாம், அது மரியாதை தானே. அது ஒருத்தர் பார்த்தா கூட அட்லீஸ்ட் நம்ம வணக்கம் சொல்லலாம், இல்லை சிரிக்கலாம், இல்லை ரிசீவ் பண்ணுற சொல்கிறேன். நானும் அதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வந்து கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க, சில பேர் ஃபோட்டோ, சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்பயாவது நம்ம பக்கம் திரும்புவாரா, உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்படிதான் பண்ணியிருந்தான். டேய், எப்படா என்ன திரும்பி பார்ப்ப? நான் ஒரு வணக்கம் வச்சிடணும். நமக்கு ஆகாதவங்க இருந்தால் யாராக இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளை ஆகாதுன்னு அவங்க நினச்சானா கூட அவங்களுக்கு மரியாதை கொடுத்துருவேன். நான் நம்ம எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் கூட, நானே விமர்சனம் பண்ண கூட பார்த்தீங்கன்னா எதிரெதிர பார்க்கும்போது நான் அந்த மரியாதை கொடுத்துருவேன், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இவன் எப்படா திரும்புவான் நம்ம பக்கம், நம்ம ஒரு வணக்கம் சொல்லணும். நேராக போய் மூஞ்சிக்கிட்ட போய் நிற்கணுமா அவரால்? நம்ம சார் எனக்கு கொஞ்சம் பாருங்கள் சார். ஆனால் பார்க்குறான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போயே நான் நினச்சிட்டேன். அப்போ இந்த சேனல்கள்லாம் என்ன செய்யுதுன்னா, அவனுக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் பிக் பாஸ் இல்லைங்க. பிக் பாஸ் பெருமையா சார்? அது அந்த இந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசனே தொகுத்து வழங்குறாரு இல்லையா? எப்படி கமலஹாசனே தொகுத்து வழங்குறாரு. கமலஹாசன் தொகுத்து வழங்குறது நான் சொல்கிறேன். கமலஹாசனே சேர்த்து தான் நான் சொல்கிறேன்னு முதல்ல விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறாரு. கரெக்டேன்னு நான் சொல்கிறேன். பிக் பாஸ் இதோ இப்போ அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது அதோட ரொம்ப ராவாக இருக்கும். இப்போ அடுத்த நிகழ்ச்சி ரெடி ஆகிட்டு இருக்குது இல்லையா? அதை பாருங்க. நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதில் போயிட்டு வந்து பெருமையான விஷயம் கிடையாது. ஆனால் சினிமாவில் கூட ஒரு சிலர் வாய்ப்பு தராங்கப்பா. ஏன்னா நீ அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டுனா கூட பிரச்சனை கிடையாது. அந்த வாய்ப்பை நீ வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, கொடுமையான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது தெரியுமா? அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அது சூர்யாவுக்கெல்லாம் நெத்தி எரியாது. மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்றாருல, அந்த கஜினி படத்தில் தான் அது ஆரம்பிச்சது. அதை வந்து சூர்யா வந்து வேஸ்ட்டுங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அந்த சீனு, அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்ற அப்படின்னு சொன்னான். அப்போ எவ்வளோ பார்த்துங்க இது. சூர்யா வந்து எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சல் வேதனையோட உச்சத்துக்கு போயிருப்பாப்புல. அந்த மாதிரி கேரக்டர். நம்ம வந்து யாரையும் ஒரு சராசரி மனுஷனாக தான் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் கூட இப்போ எதுக்கு இந்த கைது நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க. இந்த கைது எதனால? மிரட்டினாரு, 1 லட்ச ரூபா கேட்டு. இல்லை, நான் சொல்கிறேன் அந்த அந்த புகாருக்குள்ளே நான் போல. கைது நடவடிக்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாரையும் நீ வந்து வந்து பண்ணக்கூடாது. காவல்துறையை சேர்த்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே காவல்துறையை மேலே காவல்துறைக்கிட்டே போய் புகார் தெரியா? இது யோசிச்சு பாருங்க. நீ புகார் கொடுக்குற, அந்த புகார் நீங்கள் வெளியில் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த திவாகர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர்கிட்ட உங்களுக்கு தெரியும். நீ புகார் கொடுக்குற,
அந்த புகாரை வந்து நீ என்ன செய்யறன்னு கேட்டால் உடனே ஒரு மீடியாவை சந்தித்து அவனும் கொண்டு போய் மைக்கை நீட்டுறான். உடனே என்ன செய்கிற, தாறு மரம் பேசுகிற கடன்னு அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டு, அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கம்மா, அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது ஓவரா. நீ இப்போ தான் கொடுத்துருக்குற புகார். அங்கே இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு குற்ற நிகழ்வு நடக்குது, 4 பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி, என்ன அது பிக் பாஸோ அது ஏதோ ஒரு நிகழ்ச்சிப்பா, குக்கு வித் கோமாளி என்ன கன்றாவியோ, அது நீங்கள் 4 சவத்துக்குள்ளே நடக்குது. அது எப்படி காவல்துறை அதிகாரிக்கு தெரியும் அங்கே யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு? நீ புகார் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லலாம். மீதி எல்லாம் அங்கே இருக்கிற சாட்சிகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தான். சரிங்களா? நீ பிராண்ட் வாங்கி வச்சிருக்கிற, நீ மென்டல்ன்றத ஒரு பிராண்டாகவே வாங்கி வச்சுட்ட. நீ சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து நம்ப மாட்டாங்க போலீஸ். கரெக்டு தான், அதுதான் கரெக்டு. சரிங்களா? அப்போது விசாரணைக்கு அவகாசம் தரணும். நீ புகார் கொடுத்துட்டுனா இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டப்பா, ஒரு வாட்டர்மலான் திவாகர்ப்பா, ஒரு ஸ்டார்ப்பா, இவர் எல்லாத்தையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் மொத்தத்தையும் நிறுத்துங்கப்பா, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இவர் விசாரிக்கப்பான்னு சொல்ல மாட்டாங்க. நீ கொடுத்துட்டு வந்திருக்கிறன்னா அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் 4 பேரும் உட்காந்து தண்ணி அடிக்கும் போது நீங்கள் அடிச்சுப்பீங்க. அவங்கன்னா மை போட்டு பார்ப்பாங்களா, இல்லை சிஸ்டமில் போட்டு பார்த்தோன்னா உடனே அந்த சம்பவம்லாம் வந்துடுமா? அவ்வளோ டெக்னாலஜியாக இருக்குது இங்கே இல்லையா? ஸோ அதனால் பெரிய தவறே என்னன்னு கேட்டால், நீ புகார் கொடுத்துட்டீங்கன்னா அந்த புகாரை வந்து நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணுற பற்றியா, அது தேவையில்லாமல் ஒரு சென்சேஷன் ஆகுது, தேவையில்லாமல் ஒரு பதற்றத்தை உருவாக்குதுல்ல சொசைட்டியில். இங்கே ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, பொழுதுடிச்சு 1000 பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் டொமஸ்டிக் க்ரைமு, இன்னொரு பக்கம் வந்து சோஷியல் க்ரைமு, இவ்வளோ இருக்குது. இதுக்கே வந்து காவல்துறைக்கான எனர்ஜி வந்து பத்தலை. இதில் நீ வந்து என்ன செய்யணும்னா உன் ரோதனையே பெருசாக இருக்குது. பொழுது விடிஞ்சிடும், இவன் அதை பண்ணிட்டான், நீ ஏன்டா போகிற? நான் சொன்னேன் போகிற இடத்துல ஒன்று வம்பு வளர்க்குறாங்கன்னு சொல்கிறேன், நீ ஏன் போகிற? அவனுக்கிட்ட போய் நீ டிமாண்ட் பண்ணுற 5000. இவன் ஃபிசியோதெரபிஸ்ட்னா உன்னுடைய முழு நேரம் என்ன இருக்கணும்? வேலை செய்யணும் போயிட்டு உன்னுடைய முழு நேரம் நீ அதில் தானே இது பண்ணணும். உன்னுடைய ஃபுல் டைம். இப்போ நான் இருக்கிற நம்ம ஃபுல் டைம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறது தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஃபுல் டைம் ஃபேமிலிக்கு ஒதுக்கிறதுக்கே நேரம் கிடையாது, ஃபுல் டைம் பண்ணுறோம். ஆனால் உன்னுடைய ப்ரொஃபஷன் இருக்கிறது நீ ஃபிசியோதெரபிஸ்ட். நீ ஏன் சொல்லியிருக்கிற, நீ கவனிக்கணும் இந்த இடத்துல தான். என்னன்னா, நான் யூடியூபர் கிடையாதுமா, நான் வந்து யூடியூபர் கிடையாதுமா, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுமா, நான் வந்து உன்னை பெருமையாக யூடியூபர்லாம் நம்ம கேவலமான போகிறோம், நான் யூடியூபர் கிடையாதுமா, நான் வந்து இன்ஸ்டா செலிப்ரிட்டிமா, நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படி பெருமையாக. சரி நீ சொல்லிட்டு போ, வந்து இங்கே அவன் ப்ரொஃபஷனல் அவன் பெருமையாக சொல்லிக்க வேண்டியதுதான், நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து எதுக்கு நீ யூடியூபரில் இல்லை, நீ எதுக்கு ஒரு யூடியூப்பில் போய் உட்காந்துட்டு நீ எதுக்கு பேச? சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்களும் அப்படி தான் மட்டமாக பேசுகிற. அங்கே பார்த்தோமா அவனுக்கு சரியில்லைம்மா, நம்ம நடிச்சிடலாமா அந்த படம் ஓடிச்சிடுற. அப்படிதான் அந்த ஸ்டைல் ஸ்லாங்கே. இல்லை ராஜா, இல்லை ராஜா, இல்லை கண்ணா, இல்லைம்மா அது கூட ஒரு யாரை என்ன சொல்லணும்னு இருக்குல்ல. இப்போ நம்ம கூட சொல்லலாம், அப்பா போனால் ஒரு வயசு இருக்குல்ல, நம்மளாம் 55 வயசு ஆகிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து 20 வயசு போனாலும் மேடம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பொசிஷனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இல்லைம்மா, இல்லை செல்லம் அப்படி சொன்னேன். அவன் சொல்கிறான், அது இது இந்த இடத்துல இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம் கதையை. ராமாயணம் தலைவலியுது. என்னன்னா அவன் சொல்கிறான், ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷன் பக்கத்தில் இருக்கிறான். அது ஏதோ பேசும்போது இல்லடா செல்லம், எப்படி இல்லடா செல்லம், ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இருக்கட்டா, இல்லடா செல்லம். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் வயசு, பக்கத்தில் புருஷன் இருக்கிறான். இல்லடா செல்லம், அதோடா செல்லம், அது இல்லடா செல்லம், எதுக்கு செல்லம்னு சொல்லி கூப்பிட்றேன்? அவன் சொல்கிறான் புருஷங்காரன், என் ஒய்ஃப் வந்து செல்லம்னு சொல்கிறாருங்க அவரு. புரியுதுங்களா? ஒரு ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி, இவன் வழியில் பேன்ட்டு உதப்படுறவன். அது அந்த மாதிரி கேஸ் தான் இவன்லாம். எப்படி நீயே சொல்லு. இப்போ ஒரு படத்தில் வடிவேல் என்ன சொல்லி கேட்டினா, கம்முன்னு போகிறது போகாமல் இழவு வீடு ஆகிட்டு இருக்கோம். அங்கே போய் உட்காந்துட்டு வந்து அது செந்தில் கூட நடிப்பார்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் சரியாக தெரில, செந்திலாக வடிவேலான்னு தெரில, டவுட்டாக இருக்குது இப்போ எனக்கு. பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா, ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தாடி செத்துட்டு இருக்கோம் செந்தில். கரெக்டா? கரெக்ட். ஏண்டா பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டி தான், ஊருக்கே பொண்டாட்டி தான். அந்த மாதிரி நீ ஒரு பக்கத்தில் போய் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாகரிகம் வேணும்ல. பக்கத்தில் புருஷனே இல்லைன்னா கூட நீ எப்படி சொல்லுவ? நம்ம அம்மான்ற வார்த்தை சொல்லி பேசலாம், இல்லைம்மா போம்மா அம்மான்னு பேசுறது வேற,
வாங்க போங்கன்றது ஒரு மரியாதை, வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்கிறது மரியாதை. இல்லைன்னா ஆங்கிலத்தில் மேடம் கூட சொல்லலாம். ஏன் வந்து என் மகள் வயசு தான் அப்படின்றதுக்காகவே ஒரு ஆங்கரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பேச முடியாதுல்ல, என் மகளை கூப்பிட்ற பேச முடியாதுல்ல. மரியாதைனா அந்த பொசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அவங்க இப்போ உங்களுக்கு யார் உங்கள் ஆங்கராக இருக்கிறாங்கன்னா அந்த மரியாதை கொடுத்தாகணும். இந்த கைது நடவடிக்கை தான். அப்போ இவரை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அடக்கிறது, இந்த காளையை வந்து அந்த முரட்டு காளையை எப்படி அடக்கிறது? இதனால் என்ன அவனை வந்து போய் தூக்கில் தொங்க விட்டுற போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. காவல்துறை ஒரு ஒரு நோட் பண்ணும்ல, என்னையா இவனோட பெரிய இம்சையாக இருக்குது, சரி தூக்கி இந்த கேஸை போட்டு உள்ள போடு. அதுவும் நீ இந்த முறை காவல்துறையை நீ குறை சொல்லிட்ட, புகார் கொடுத்தியா, நீ யார் வேணால் புகார் கொடுக்கலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டியோட டிஸ்கிரிப்ஷன் அவர் வந்து இதில் முகாந்திரம் இருக்கா இல்லையா என்றதை பார்த்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் மூடி நிறுத்தினாலும் நீ நேராக பத்திரிகை கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமாப்பா இவனுக்கு? புகார் கொடுத்தோடனே நேராக வந்து மீடியாவில் பேசணும். இது ரொம்ப நாள் நடக்குது. புகார் கொடுப்பான், நேராக வந்து மீடியா வந்து சந்திக்கிறது. அதனுடைய விளைவு தான் இது. நான் கைது நடவடிக்கை நான் வந்து அது நான் ஆதரிக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் காவல்துறை வேறு என்ன பண்ணுவாங்க? அப்போ ஆப்போசிட்டில் உண்மையில புகார் கொடுத்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க தானே. காவல்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தினம் சவாலான விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுடைய நேரம் வீணாகுது இல்லை இந்த மாதிரி பைத்தியங்களால். அதான் அப்படி தான் நம்ம பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நிற்கிறேன். நன்றி.